கேங் ஆஃப் எயிட் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? ட்ரம்ப் ஏன் இதை பார்த்து பயப்படுறாரு? சவுதி அரேபியாவினுடைய ரியாத் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி 10 எரியுது. சவுதி அரேபியா மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு அமெரிக்கா பெரிய அளவிலான பழிவாங்கலை தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்த சீனா ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம், தொட்டு பாருங்கடா அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. கனடா மற்றும் E3 நாடுகள் ஈரானுக்கு எதிராக யூரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கமினி அவர்களுடைய பேரன் இப்போது பொறுப்பேற்க போகிறார் அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. யார் அவர்? அது மட்டும் இல்லை, 20,000 பேர் வளைகுடா நாடுகளில் வரிசை கட்டி நிற்கிறாங்க. ஃப்ளைட்டு ஓப்பன் ஆகிருக்கு, பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியர்கள். அதற்கான வசதிகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான எல்லா விவரங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா பாதிக்கப்படுறது முதல்ல அப்பாவி பொதுமக்கள் தான். அந்த வகையில் வேலை தேடி தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்து தன்னுடைய சுருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வயிற்று பிழைப்புக்காக வெளிநாடுகளை தேடி ஓடிய அன்பு சொந்தங்கள் எல்லாருமே இப்போ தாயகம் திரும்புவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானம், அதன் மூலயமா இந்தியாவுக்குள்ள, அதுவும் சென்னையை நோக்கி நிறையா தாய்நாட்டை தேடி வரக்கூடிய தமிழர்கள் இந்தியர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. துபாயிலையும் இப்போ ஏர்போர்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியர்களை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய வேலையையும் இப்போ இந்திய அரசு செய்ய தொடங்கியிருக்காங்க. முதற்கட்டமாக 10 விமானங்கள் அங்கிருந்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே புறப்படுவதாக தகவல் வெளியாயிருக்கு. வேமா வந்து சேருங்க, உங்களுடைய குடும்ப உறவுகள் காத்து கிடக்காங்க. கமினி அவர்களுடைய குடும்பம் 40 ஆண்டுகளுக்கு மேலமாக அந்த ஈரான் அப்படிங்கிற தேசத்தை வழிநடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய மனைவியும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அது மட்டும் உறுதிப்படுத்தப்படாமலே இருந்தது. பேரன் பேத்தி உள்ளிட்ட தன்னுடைய மகன்கள் பேரன்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்கிற தகவல் வெளியாச்சு. அவங்களுடைய மனைவி உயிரோடு இருக்காங்கங்கிற செய்தி வெளியாக இருந்தது. பட் இப்போ அவங்களும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையான செய்தியும் கிடச்சிருக்கு. மெலனியா ட்ரம்பினுடைய மனைவி UNSCயில் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்றில் அட்டன் பண்ணுறாங்க. அதில் குழந்தைகள் போர்னால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க. அதை சொல்வதற்கு அந்த பெண்மணிக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஈரானில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில் 168 குழந்தைகள் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் ட்ரம்ப்புங்கிற உங்களுடைய கணவன் தான். ஒரு முக்கியமான ராயல் விமானப்படை தளத்தை ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து சைப்ரஸை நோக்கி UKவினுடைய படைகள் மூவ் ஆயிருக்கு. E3 நாடுகள், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த வாருக்கு மூல காரணம் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய அடிமைப்படுத்தக்கூடிய புத்தி. அந்த அடிமைகள் சேர்ந்திருக்காங்க. கனடாவினுடைய கார்னி PM அவர்கள் இப்போது ஈரானுக்கு எதிராக பேசியிருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா வாய் புத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் சீனா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட் ஜி ஜின்பிங் அவர்கள் இப்போ உரத்த குரலில் சொல்லியிருக்காரு, ஈரானுக்கு எல்லா வகையான சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. எப்படி எல்லா வகையான சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேங் ஆஃப் 8 அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? US காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 8 உறுப்பினர்கள். இந்த 8 பேருக்கு உளவு தகவல்கள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் போர்க்கால நடவடிக்கை இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்லியாகணும். அதாவது அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட் சொல்லியாகணும். US காங்கிரஸ் சபையை கூட்டி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமாக அறிவிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகளையும் அமெரிக்க அரசு ஏற்கனவே வகுத்து வச்சிருக்கு. அந்த வகையில் இந்த கேங் ஆஃப் 8 அப்படிங்கிற அந்த 8 பேர் கொண்ட குழுவுக்கு இப்போ ட்ரம்ப்பு ஏகப்பட்ட விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால தான் இந்த போர் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தொடர்பான விளக்கங்கள். சப்போஸ் இவங்க இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ட்ரம்ப்பு அந்த 8 பேருக்கு அடிமை செஞ்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. பட் ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? போரை நாங்கள் தான் முடிப்போம், அது எங்களுடைய வெற்றியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஹிஸ்புல்லாக்களை போட்டு வம்பு கழுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஹிஸ்புல்லாவினுடைய 70க்கும் மேற்பட்ட இருப்புகளை நோக்கி நேற்று இரவு முழுவதுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க.
குறுகிய தூர மற்றும் நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் அரசு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, ஓமன் நாடு அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு அல்ல, அங்கே இருக்கக்கூடிய கடற்படை தளமும் எங்களுடைய இலக்கு அல்ல, அங்கே நடந்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியமானது. நேற்றிரவு பத்திரிகையாளர், அமெரிக்காவினுடைய ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட் டக்கர் கால்சன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதில் சவுதி அரேபியா, கத்தார் இந்த நாடுகள் எல்லாம் குண்டுவெடிப்பு செய்கிறதுக்கு இஸ்ரேலுடைய மொசாட் திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அப்போது அரபு நாடுகளை அப்படியே ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான வேலையை இஸ்ரேலுடைய மொசாட் தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். ஈரானுடைய இலக்கு யூஎஸ் எம்பசி, யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள், அதுதான் இலக்கு. பட் பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துறது மொசாட் தான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ரிப்போர்ட்டை டக்கர் கால்சன் பதிவு செஞ்சுருக்கார். இவர் புட்டினை இன்டர்வியூ எடுத்தார். ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர், இருந்தாலும் சிறந்த பத்திரிகையாளர் அப்படின்னு உலகத்தால் சொல்லப்படுறாரு. அப்படிப்பட்டவர் இப்போது இஸ்ரேலுடைய பிளானு கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி, பக்ரைன், ஓமன், குவைத் இது எல்லாத்தையும் காயப்படுத்தி ஈரானுக்கு எதிராக திருப்புவது தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வேலை. அது மட்டுமல்ல, நெதன்யாகு உயிரோடு தான் இருக்கிறார். இன்று இரவு, அதாவது ஃபாக்ஸ் நியூஸுக்கு வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அடுத்து ஒரு 9 மணி இந்திய நேரப்படி வரும்ல இரவு, அதில் நெதன்யாகு லைவில் பேச போகிறார். ஸோ நெதன்யாகு அலைவ். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத், அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசி பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். சல்லியாக நொறுக்கி எடுத்திருக்காங்க. இதை பார்த்து கொதிச்சு போன அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் ஓமனில் இருக்கக்கூடிய 11 ஈரானிய கப்பல்கள் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஒத்த கப்பல் கூட இல்லை. ஓமனுடைய கடற்கரையில் ஒரு கப்பலை கவிழ்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் என்னென்னா, 4 மிசைல் யுஎஸ் ஆபிரகாம் கப்பல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கு. டாய்லெட்டினுடைய சேதம் உட்பட ஏகப்பட்டது அங்கே ஆபிரகாம் கப்பலில் டேமேஜ். அது மட்டும் இல்லை, டொமட்டக் அப்படிங்கிற கடலில் இருந்து தரையை நோக்கி வரக்கூடிய அந்த மிசைல், அது இருக்கக்கூடிய கப்பல் மீதும் ஈரான் அட்டாக் பண்ணாங்க. இந்த கோபத்தில் தான் ஓமனில் இருக்கக்கூடிய அந்த 11 கப்பலையும், ஈரானுக்கு சொந்தமான கப்பலையும் அமெரிக்கா கவிழ்த்திருக்காங்க. மார்க் ரூபியோ ரொம்ப பெரிய அளவில் கவலை தெரிவிச்சிருக்கார். அது என்ன தெரியுமா? ஈரானால் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 100 ட்ரோனுக்கு மேலே தயாரிக்க முடியும். பட் அமெரிக்காவினுடைய கட்டமைப்பில் 6 அல்லது 7 பாதுகாப்பு ஏவுகணைகள் மட்டுமே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. இது ஒரு நீண்ட நெடிய போராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் காலியாகும். அப்படி காலியாயிடுச்சு அப்படின்னா ஈரான் எளிமையாக இந்த போரில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கணக்கிடப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய செயலாளர் சொல்லியிருக்கார். கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஈரான் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்குமே, கல்லூரிகள் எல்லாத்துக்குமே டிசம்பர் மாதம் வரைக்கும் விடுமுறை விட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த இயர் வரைக்கும் அந்த போரை நடத்துறதுக்கான பிளானை ஈரான் வச்சுருக்காங்க. இந்த முயல் ஆமை கதை தெரியும்ல உங்களுக்கு. அமெரிக்கா முயல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஈரான் ஆமை வேகத்தில் நகர்ந்து தொடர்ச்சியாக உழைத்தால் இந்த போரில் வெற்றி. சர்வதேச நாடுகளுடைய ஒரு அணுகுமுறை கூட ஈரானை பாதிச்சா கூட ஈரான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். குவைத்தில் தெருவில் விழுந்து கிடக்கு அமெரிக்காவினுடைய விமானங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு F-15 ஃபைட்டர் ஜெட் அட்டாக் பண்ணாங்கல்ல, தெரியாமல் அட்டாக் பண்ணது தான். ஆனால் அது தரையில் விழுகிறதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய விமானி பேராஷூட் மூலிமா எஸ்கேப் ஆனார்ல, அவர் உயிரோடு தான் இருக்கார். அது தொடர்பான காட்சிகள் வெளியாக இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கமினி அவர்களுடைய பேரன் அடுத்ததாக உச்ச தலைவராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் அடுத்ததாக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் ரிலீஸ் ஆகலை. முஸ்தபா அவர்கள் அடுத்ததாக பொறுப்பேற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் புதிதாக ஒரு உச்ச தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த கவுன்சில் 3 பேர் கொண்ட மீட்டிங்கில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இடைக்கால தலைவர் அராபி, அவர் சூப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, போரில் வெற்றி பெறும் வரை இந்த போர் ஓயாது அப்படின்னு. ஹவுதிகள் அமைதியாகவே இருக்காங்க. அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் குறுகிய தூர இலக்குகளை மட்டும்தான் குறி வச்சு ஈரான் தனது க்ரூஸ் ஏவுகணைகளை ஏவுறாங்க. கொத்துகுண்டுகள் அப்படிம்பாங்க.
அதாவது ஒரு ஏவுகணையாக தான் போகும். அது பல வடிவங்களில் சிதறி போய் வெடிக்கக்கூடிய இடத்துல வந்து வெவ்வேறு தளங்களில் போய் வெடிக்கும். இது ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை. இந்த மாதிரியான போர் முறையை இப்போ ஈரான் கையில் எடுத்திருக்காங்க. ஈரானுடைய நோக்கம் பொதுமக்களை கொல்வதல்ல, மொசாட் தான் பொதுமக்களை கொல்வதற்கான வேலையை செய்கிறாங்க. துபாயில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதா நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் மொசாட்டினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பொதுமக்களை அட்டாக் செய்வதாக இருந்ததுன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2 மாடி பில்டிங்க்கு மேலே நீங்கள் அரபு நாடுகளில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கவனமாக இருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991